ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலைப்பருப்பு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 5 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா காய வச்சிடலாம். தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுக்கலாம். இப்போ தண்ணி இல்லாமல் எல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து கிண்ணத்தில் வச்சாச்சு. வாங்க நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் வச்சு பொரிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்தமாரி பொரிக்கிறதுனால நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக போட்டோம்னா அதுங்காட்டி நம்ம எடுக்கிறதுக்குள்ளார வந்து பாதி தீஞ்சிடும். இதுனா அப்படியே வந்து ஒரே சமமாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு கேட்குது. இன்னொரு பேட்சையும் அதேமாரி வறுத்துக்கலாம். நல்லா அப்படி ஸ்பூனை வச்சு நல்லா அப்படி கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரே இதுவாக வெந்து வரும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு சூப்பராக வறுந்துடுச்சு. கட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் வறுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்து பொரிஞ்சிடுச்சு. இதையும் வந்து நம்ம கடலைப்பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் கடலைப்பருப்பு ஊற வச்சேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குதுன்ட்டு. நம்மளுடைய கடலைப்பருப்பு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய கடலைப்பருப்பு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.